இருக்கக்கூடிய பாதி பெட்ரோல் வந்து 50 ரூபாய், நம்ம 75 ரூபாய் இது கொடுத்தோம் வாக்குறுதியில. நம்ம இப்ப 25 ரூபாய் வரலையா? ஒரு காலம் அவருக்கு சாத்தியமா இருக்கும். அவர் எம்பி ஆகி போனார்னா அவரு அதை குறைப்பாரு. அப்ப பிஜேபி அமைச்சரவையில வாங்கி நிறைவேற்றிடுவாரு. அப்படிதானே? நீ பேசும்போதே வக்கனை வச்சு பேசாத. பிஜேபி அரசு என்ன எனக்கு எப்படி அமைச்சர்கள்லாம் இருந்தாங்கல்ல, என்ன கேவலமாகலாம் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு, உதயநிதி அவர்கள் பேசியிருக்காரு, தற்போதைய பிரச்சாரத்துல பேசியிருக்காரு இல்லையா? இல்ல கதிரானந்த் அவர்களை பத்தி பேசுனீங்க. கதிரானந்த் அவர்கள் கேட்கிறாரு, என்ன வந்திருக்க கூட்டம் எல்லாம் பெண்கள்லாம் பலன்னு வந்திருக்கிறீங்க, 1000 ரூபாய் வந்துருச்சா, எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லியே போட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் வச்சுதான் அந்த பெண்கள் ஃபேர் அண்ட் லவ்லியே போடுறாங்களா? தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. மாநில சுயாட்சி பேசக்கூடிய ஐயா கருணாநிதி அவர்கள் முடிஞ்சிருந்தா கச்சத்தீவை மீட்டிருக்க முடியுமா? முடியாது. ஏன் வாய மூடி சும்மா இருந்தா பதவிதான். அதெல்லாம் பதவியாவது புடலங்காயாவது சும்மா இல்ல. இத்தனை ஆண்டுகளாக கச்சத்தீவை உங்களால மீட்க முடியல. மீண்டும் மக்கள்கிட்ட வாக்கு எப்படி கேக்குறீங்க? ஏன் அப்போதெல்லாம் கச்சத்தீவை மீட்க முடியும்? ஏன் இப்ப இந்த 10 ஆண்டு காலமா புடுங்காம இன்னைக்கு பிரதமர் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏன் நீங்க புடுங்கல? இப்ப ஏன் வந்து சொல்லணும் கச்சத்தீவை நான் மீட் பண்ணேன், அப்பவே நீங்க புடுங்கிருக்கலாமே. நாங்க புடுங்கல, விட்டுடு. இப்ப ஒருத்தர் ஆணிய புடுங்குறாரு, வந்து அவர் புடுங்க வேண்டியதானே. இந்த 10 ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது புடுங்கிருக்கலாம். இன்னைக்கு ஈடியை வச்சு மிரட்டாரு. மீண்டும் சொல்றேன், பாஜகவும் திமுகவும் ஒண்ணு. பேசுற வார்த்தைகள்ல சும்மா இருக்கப்ப 3 பேரும் குறைச்சீங்கன்னா நான் என்ன பண்றது? அவங்க எல்லாமே கூட்டணி தான். கூட்டணி இல்லாம இல்ல, சும்மா. சரி, உங்களால தனித்து களமாட முடியுமா? முடியாதா? மிக பெரிய கட்சி, வலிமையான கட்சி, 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி, ஏன் உங்களால தனித்து களமாட முடியல? நீ யாரு சொல்றது? வன்னியர்களே எனக்கு வாக்கு செலுத்துங்க, பறையர்களே எனக்கு வாக்கு செலுத்துங்க, தேவர்களே எனக்கு வாக்கு செலுத்துங்க, கிறிஸ்தவர்களே எனக்கு வாக்கு செலுத்துங்க, இஸ்லாமியர்களே எனக்கு வாக்கு செலுத்துங்கிற காலங்கள் போய் தமிழர்களே எனக்கு வாக்கு செலுத்துங்கிற காலம் இன்னைக்கு வந்திருக்கா இல்லையா? இதுதான் ஒரு மாற்றத்திற்கான புரட்சி. அந்த புரட்சியை திரு சீமான் அவர்கள் தொடங்கியிருக்காரா இல்லையா? நண்பன் தானே அவர். சாத்தானின் நண்பன்ங்கிறதுக்கு பதிலா சாத்தானின் பிள்ளைகள் ஒரு வார்த்தையை தவறா சொல்லிட்டாரு. அது சொன்ன விஷயத்துல அவருக்கு நான் சொல்றேன், ரெண்டு சமூகம் இல்ல. சரி, நான் கேக்குறேன், யாரு சிறுபான்மை? யாரு இங்க சிறுபான்மை? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஊடகவியலாளர் திரு அம்ஜத் அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயாவும் இருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல திரு காமாட்சி ஐயாவிடம் தொடங்கலான் இருக்கேன். செந்தமிழன் சீமான் ஒரு பொதுமேடையில பேசுறது நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வயதான முதியவர், அந்த ஒரு கதையை சொல்லி ஒப்பிட்டு சொன்னார். ஒரு வயதான முதியவர், ஒரு திருட்டு முதியவர். அந்த முதியவர் ஒரு வயோதிகத்தை அடைஞ்சிட்டாரு. தன்னோட மகன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த மாதிரி என்னை ஒரு நல்லவன்ற ஒரு பேரை வாங்க வச்சிடுறா அப்படின்னு சொல்லி தன்னோட மகன்கிட்ட சொல்வதாகவும், அந்த மகன் அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து காட்டுக்குள்ள போய் திருட்ட சம்பவங்கள்ல ஈடுபடுறாரு. மேலும் சட்ட வேண்டியெல்லாம் உருவுறாரு. அந்த அளவுக்கு கொடூரமான திருட்டெல்லாம் அவர் வந்து செய்யறாரு. அதுக்கு அந்த மக்கள் மத்தியில பேசிக்கிட்டாங்களாம், இவருக்கு இந்த அப்பாவே எவ்வளவோ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்களாம். அந்த அப்பா யாருன்னா சீமானே சொல்றாரு, நான் சொல்லல, நம்மளுடைய தானே தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை சொல்றாரு. திராவிடர் கழகத்து மத்தியில வந்து இது பெரிய அதிருப்தி ஏற்பட்டுச்சு. குறிப்பா சுபவி அவர்களே வந்து கண் கலங்கி ஒரு வீடியோவே போட்டது நம்ம பாக்குறோம். இது இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தேர்தல் நேரங்கள்ல பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் நம்ம அர்த்தம் எடுத்துக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் பரப்புரையில தன்னை மறந்து நிதானத்தை இழந்து பேசக்கூடிய பேச்சுக்கள் இதெல்லாம் சரியா? அதனால அது அவரு தேர்தல் பரப்புரையில பேசியிருக்காரு. அதுக்கு நான் இதுக்கு பதில் சொல்ல விரும்பல, கடந்து போவோம். அப்போ திமுகவுடைய பேச்சாளர்களும் இது பொருந்துமா? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, தேர்தல் பிரச்சாரங்கள் பேசுறதுலாம் வந்து அது போற போக்குல பேசுவாங்க அப்படின்றீங்கல்ல. அப்ப உங்க கதிரானந்த் பேசியிருக்காரு, பெட்ரோல் பாதி வழியா குறைப்போன்றாரு. அப்ப போற போக்குல பேசிட்டு வராரோ? அது ஆணித்தரமா, அது வந்து அரசியல், புரிஞ்சுக்கோங்க. அது அரசியல். அவரு விலைவாசியை குறைப்போம் என்று சொல்வது தேர்தல் அறிக்கையில் நம்ம வந்து 75 ரூபா 65 ரூபா குறைப்போம்னு சொல்றோம். நம்ம தேர்தல் வாக்குறுதி சொல்றோம் பாதியா குறைப்போம்னு சொல்றோம். இங்க பாரு, அவரு சொல்றாரு நாங்க கட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய கட்சியினுடைய பிரதிநிதி இப்படி ஒரு பொறுப்பற்ற தன்மையா ஒரு வார்த்தை விடலாமான்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அது தவறு. அதான் நான் தான் சொல்லிட்டேன்ல, தேர்தல் பரப்புரையில சொல்லிட்டு போறதெல்லாம் நம்ம வந்து பெருசா எடுத்துக்க முடியாது. நாங்க ஆதென்டிகேட்டடா ரெக்கார்டடா நாங்க கொடுத்துருக்கோம் இல்லையா தேர்தல் அறிக்கை, அதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க.
மற்றதை எடுத்துக்க வேண்டாம். புரியுதுங்களா? கிடைக்காது. இல்லையா? இப்ப மூன்றாம் தர நாலாம் தர பேச்சாளர்கள் பேசுனாங்க, உங்களோட கட்சி சாதாரண தொண்டர்கள் பேசுறாங்க, ஒன்றிய செயலாளர் பேசுறாங்க அப்படின்னா நம்ம கடந்து போயிடலாம். ஆனா மக்களுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய எம்பிக்கள், அமைச்சர்களே பேசும்பொழுது ஆட்சி உங்க கையில இருக்கு. அப்போ இந்த கேள்வி முன்வைக்கிறது வந்து நியாயம் தான். இல்ல கேள்வி நீங்க கேட்கலாம். ஆனா பட் இது வந்து சாத்தியமா சாத்தியப்படாதான்னு எல்லாம் யோசிக்காம பேசக்கூடிய பேச்சு. நாங்க தேர்தல் அறிக்கையில என்ன கொடுத்திருக்கோமோ அப்ப மக்களை ஏமாற்றக்கூடிய சொல்லாதானே பாரு, பார்க்க. நான் தான் சொல்றேன்ல, ஒரு வார்த்தை சொல்றேன். தேர்தல் அறிக்கையில என்ன கொடுத்திருக்கோமோ அதுதான் நடைமுறைக்கு சாத்தியம்னு நாங்க நினைச்சு சாமானிய நீங்க கொடுக்கக்கூடிய 100 பக்கம் அறிக்கையை உட்கார்ந்து படிப்பான்னு நினைக்கிறீங்களா? நீங்க அவன் படிச்சா என்ன படிக்கல பிரச்சாரம் தான் அவனுக்கு போய் கொண்டு போய் சேரும். இங்க பாரு, எது கொண்டு போய் சேரும்? உட்கார்ந்து படிப்பானா? நீங்க நான் உட்கார்ந்து படிப்போம். இரியா சும்மா இதெல்லாம் பேசாத. நான் சொல்றது நீ கேளு, நீ சொல்றது நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சதா? தேர்தல் பரப்புரையில அவரு சொன்னாரு, நாங்க சொன்னதுக்கும் அதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? 5 ரூபாயோ 10 ரூபாயோ தான். 5 ரூபா 10 ரூபா. அவ எவ்வளவு இருக்கக்கூடிய பாதி பெட்ரோல் வந்து 50 ரூபாய், நம்ம 75 ரூபாய் இது கொடுத்தோம் வாக்குறுதியில. நம்ம இப்ப 25 ரூபா வரலையா? ஒவ்வொரு காலம் அவருக்கு சாத்தியமா இருக்கும். அவர் எம்பி ஆகி போனாருன்னா அவரு அதை குறைப்பாரு. அப்ப பிஜேபி அமைச்சரவையில வாங்கி நிறைவேற்றுவாரு. அப்படிதான். நீ பேசும்போதே மக்கனை வச்சு பேசாத. பிஜேபி அரசு என்ன எனக்கு எப்படி அமைச்சர்களா இருந்தாங்கல்ல வாஜ்பாய் ஆட்சி காலத்துல? இல்ல பிஜேபியினுடைய ஆட்சி களையப்படும் போது உடனடியாக போய் ஆதரவு அளித்து அந்த ஆட்சியை களைய விடாம பாதுகாத்தது இவங்கதான். ஆகையினால நீ பேசாத. புரியுதா? இதெல்லாம் தவறு. ஏதோ அவரு பேசிட்டாரு, அவர் அது மட்டுமா பேசினாரு, இன்னும் பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் கூட பேசினாரு. நீங்களே கண்டிக்கிறீங்க? அதெல்லாம் நாங்க கண்டிக்காம இருப்போமா? இதெல்லாம் நாங்க ஊடகத்துல உட்காந்து பேச முடியுமா? இதெல்லாம் நானே பேசத்தான் செய்யறோம். இதெல்லாம் தவறியா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லத்தான் செய்வோம். தலைமையும் சொல்லும், எல்லாரும் சொல்லுவோம். திரு அம்ஜத், இப்போ தொடர்ச்சியா வந்து தாம் தமிழர் சீமான் வந்து திராவிடம் தான் எங்களுடைய எதிரி, திராவிடம் தான் எங்களுடைய மெயின் எதிரி அப்படின்னு சொல்லி அவங்க நிர்வாகிகளும் பல ஆடியோக்கெல்லாம் வெளியே வந்துச்சு. அது அவங்க தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ செந்தமிழர் சீமான் வந்து ஒரு முதிர்ச்சி உள்ள அரசியல்வாதி. அவர் வந்து ஒரு பக்குவமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும் பட்சத்துல இப்படியான ஒரு வார்த்தைகள் வந்து ஒரு மறைந்த தலைவர் மீது வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது ஒரு நியாயமானதா? தார்மீக இல்ல, ஒரு நியாயமான ஒரு குற்றச்சாட்டு தான் அவர் வச்சிருக்காரு. தவறா ஒன்னும் சொல்லல. இதே ஐயா கருணாநிதி அவர்கள், அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் மதுரையில ஒரு கூட்டத்துல பங்கேற்கிறாங்க. கூட்டத்துல பங்கேற்கும் போது அந்த கூட்டத்துல அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு தலையில கல்லடிப்படுது. அப்போது ஐயா கருணாநிதி அவர்களிடம் கேட்க போது, தலையில இருந்து வர ரத்தம் எந்த ரத்தமா இருக்கும்? அது மாதவிடாய் ரத்தமா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு மிக ஆபாசமாக பெண்களை இழிவுபடுத்தியவர் ஐயா கருணாநிதி அவர்கள். பண்ணியிருக்காரா இல்லையா? அதே ஐயா கருணாநிதி அவர்கள் எத்தனையோ ஆபாசமான வார்த்தைகள்ல பேசியிருக்காரா இல்லையா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரா இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதுவே இன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்ன கேவலமாகலாம் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு, உதயநிதி அவர்கள் பேசியிருக்காரு, தற்போதைய பிரச்சாரத்துல பேசியிருக்காரா இல்லையா? இல்ல கதிரானந்த் அவர்களை பத்தி பேசுனீங்க. கதிரானந்த் அவர்கள் கேட்கிறாரு, என்ன வந்திருக்க கூட்டம் எல்லாம் பெண்கள் எல்லாம் பலபலன்னு வந்திருக்கிறீங்க, 1000 ரூபாய் வந்துருச்சா, எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லியே போட்டு வந்துட்டீங்கன்னா, நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் வச்சுதான் அந்த பெண்கள் ஃபேர் அண்ட் லவ்லியே போடுறாங்களா? அந்த ஃபேர் அண்ட் லவ்லி போடுறதுக்கு தான் 1000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்களா? ஏன் உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்துதான் அவங்க ஃபேர் அண்ட் லவ்லியே போடுற வாங்குறாங்களா? இதை வந்து அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து அவர் பேசுவாரா? ஐயா கதிரானந்த் அவர்கள் பேசுவாரா? கதிரானந்த் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு அரசியல்ல? துரைமுருகன் அவர்களுடைய மகன் என்ற தகுதி தவிர வேற ஏதாவது தகுதி இருக்கா அவருக்கு? இல்ல ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கருணாநிதியினுடைய மகன் என்ற தகுதி தவிர வேற ஏதாவது தகுதி இருக்கா? என்ன அரசியல் பண்றாங்க இங்க திராவிட அரசியல்? தொடர்ச்சியாக திரு சீமான் அவர்கள் சொல்றாரு, திராவிடம் தான் தமிழ் தேசியத்தினுடைய எதிரி அப்படின்ற. அது உண்மைதானே? மொழிவாரி மாநிலங்கள் ஏன் பிரிக்கப்பட்டதுக்கு பின்பாக ஒண்ணு இல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஆந்திராவை சேர்ந்தவர் வந்து ஆந்திராவினுடைய ஒரு மாநில தலைவராக உருவாரு, கர்நாடகாவோட ஒரு கன்னடர் வந்து மாநில தலைவராக வராரு, கேரளாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக ஒரு மலையாளி வர்றாரு. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய யாருக்கு தந்தை அவர்? யாருக்கு? எனக்கு தந்தை இல்லை. அவர் பெரியார் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். தந்தை பெரியார் என்பதை நான் ஏத்துக்கல. எனக்கு அவர் தந்தை இல்லை. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ஈவேரா அவர்கள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய கமிட்டியினுடைய தலைவராக ஆனாரா இல்லையா? அப்ப இங்க ஒரு தமிழர் கூட அங்க வந்து மாநில தலைவராக உருவாக்க முடியல. தொடர்ச்சியாக நீங்க பாருங்க, ஐயா காமராஜருக்கு பின்பாக யார் இங்க வந்து ஒரு தமிழர் இங்க வந்து ஆட்சி கட்டில உட்கார்ந்துருக்காங்க? யாருமே இல்ல. ஐயா எடப்பாடியார் நீங்க பேசலாம், ஓபிஎஸ் அவர்களை பேசலாம், ஆனாலும் அவர்களும் திராவிட கட்சிகள் சார்ந்துதானே பயணிக்கிறாங்க. பண்ணிக்கணும். இப்ப நீங்க சொல்றீங்க காமராஜர் அவருக்கு பிறகு எந்த தமிழரும் ஆட்சி செய்யல, எடப்பாடியார் தான் ஒரு 4 ஆண்டுகள் இருந்தாரு. இல்ல, அதுவும் ஒரு திராவிடம் சார்ந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. இப்போ அதே காமராஜர் ஆட்சி காலத்துல தானே சங்கரலிங்கனார் அவர்கள் எவ்வளவு வந்து கொச்சைப்படுத்தினாருன்னு நம்ம பார்க்கிறோம். சங்கரலிங்கனாருடைய ஐயா காமராஜர் அவர்கள் தமிழனாக வாழலையே, அவர் இந்த ஒரு தேசியவாதியா தானே வாழ்ந்தாரு. அவர் அன்னைக்கு தமிழனாக இருந்தாருன்னா இந்தி இல்ல தமிழன் வரலாற்று பிழை செய்தால் நம்ம ஒப்புக்கொள்வோம்.
ஒரு இல்ல நான் இன்னொன்னு நான் சொல்றேன் சரி வந்து எனக்கு எங்க அப்பா தான் எனக்கு அப்பாவுக்கு பேருக்கு பின்னால எங்க அப்பாவோட இன்சில போகணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைப்பீங்க? பக்கத்து வீட்டுக்கார இன்சில போகணும்னு நினைப்பீங்களா உங்க அப்பாவோட இன்சில போகணும்னு நினைப்பீங்களா? தந்தையோட இன்சில தானே போகணும். அப்ப என் மாநிலத்துக்கு என் மொழியை சார்ந்த என் இனத்தை சார்ந்த ஒருவன் தலைவன் அவர்கள் என்ன சிக்கல்? ஓகே திரு காமாட்சி, பெண்களை குறிப்பா இழிவுபடுத்துறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். உங்களுடைய பிரச்சாரங்கள்ல வந்து கதிரானந்த் அவர்களுடைய பிரச்சாரத்தை மேற்கோள் காட்டி திரு அம்ஜத் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. நீங்க கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயில தான் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி இந்த பவுடர் எல்லாம் வந்து அவங்க அதுலதான் வாங்குறாங்களா, கொச்சைப்படுத்துற விதமா இருக்க. பெண்களை வந்து தொடர்ச்சியா உங்களுடைய தலைவரும் கொச்சப்படுத்தியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டி இந்திரா காந்தி அவருடைய சம்பவத்தை மேற்கோள் காட்டி திரு அம்ஜத் அவர் சொன்னாரு. இது பற்றி உங்களுக்கு இல்ல எதுவும் சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாது. அவரால் என்ன பதில் சொல்ல முடியும்? மனித நேயம் மிக்க மனிதர்கள் பேசினால் அதுக்கு பதில் சொல்லலாம். மனித நேயத்துக்கு அப்பாற்பட்டு மிருக குணங்களை கொண்ட ஒரு மனிதர் பேசும்போது அந்த மனிதரிடம் நாம என்ன பதில் பேசலாம்? இல்ல அதே மனித நேயம் ஐயா கருணாநிதி அவர்கள் வாலிப விருந்து, வெள்ளிக்கிழமை, நச்சுக்கிழங்கிற புத்தகம்லாம் எழுதியிருக்காரு. அதாவது இவர் வந்து கலைஞர் பேசுனதாக சொல்ற காலத்துல இவர் பிறந்திருக்கவே மாட்டாரு. ஐயா உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியுமா தெரியாதா? இல்ல உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியுமா தெரியாதா? பிறந்த அந்த இடத்துல சம்பவத்துல இருந்தா மட்டும் தான் அவங்க பேசணும். இல்ல அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இல்ல ஒண்ணும் இல்ல குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். அந்த மதுரை சம்பவத்துல ஐயா காமாட்சி நாயுடு அவர்களும் கூட இருந்தாரா இல்லையா? இதே கருணாநிதி அவர்கள் பேசினாரா இல்லையா? அவர் வந்து பச்சையா எல்லாம் சொல்லல, சிலேடையா பேசினாரு. என்ன சிலேடையா பேசுறது? நான் சொல்லவா சார், ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லவா சார்? பச்சையா சொன்னா நான் சொல்லவா? முரசொலி பத்திரிகையில திருமதி ஜெயலலிதான்னு சொல்லி அவருடைய வந்து கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. இதுக்கு என்ன சொல்றீங்க? திருமதி அப்படின்னு சொன்னது தப்பா? சார் அவங்க வந்து திருமணம் ஆகாத ஒரு பெண்மணி சார், அவங்களே சார் அப்படி நம்ம குறிப்பிடணும். இது ஒரு வரலாற்று பிழைன்னு சொல்லி திராவிட சித்தாந்த உடைமையிலே பலரும் பதிவு செஞ்சிருக்காங்க. குடும்பம் இப்ப நீங்க கேட்டீங்க, இந்த ஐயா கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தி அவர்களே பேசினதை நீங்க போய் பாத்தீங்களான்னு? குடும்ப நடத்தினா நீங்க போய் பாத்தீங்களா? இப்பதான் வந்து அதுக்கு வந்து அனுமதி கிடைச்சிருக்கு இல்லையா? முன்ன வந்து இதுக்கு அனுமதி இல்ல. இப்ப நீதிமன்றமே வந்து லிவிங் டுகெதர் லைஃப்க்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. லிவிங் டுகெதர் ஆரம்பிச்சது ஐயா கருணாநிதி அவர்கள் தான். சரியா? ஆமையா, இதுல என்ன டவுட்? பெருமை பெண்ணும் விரும்பினா 2 பேரும் விருப்பம். அவங்க விரும்பினாங்க, இல்ல உங்களுக்கு என்ன சிக்கல்? எது தமிழனுடைய மாண்பா, தமிழனுடைய குணமா இது? இங்க பாரு, தமிழனுடைய குணங்கிறதே வந்து ஒரு ஆணும் ஒன்னும் பெண்ணும் வந்து கடைசி வாழணும். ஆனா அதே இது வந்து முகமதியர்கள் முஸ்லிம்கள் வந்து தலாக் சொல்லி பிரிஞ்சு போறதும் இப்ப ஒரு கேஸ் அண்மையில நான் பார்த்தேன். 76 வயசு உள்ள ஒரு முதியவர் தன்னுடைய 5 குழந்தைகள் உள்ள ஒரு மனைவியை தலாக் சொல்லிட்டு ஒரு 26 வயசு பொண்ணோட குடும்பம் நடத்த ஓடி போயிட்டாரு. ஆமா ஆமா. சோ அப்ப இது போன்ற செயல்கள் எல்லாம் செய்யும் போது அது எப்படி அது இதாகும் புரிஞ்சுக்கோங்க. அதாவது மனிதன் வந்து மனிதனா வாழ கத்துக்கணும். மனிதன் குணத்துக்கு அப்பாற்பட்டு மிருக குணமும் மிருகம் தான் வந்து கண்ட பெண்களோட அது பெண் இனத்தோட உடல் வச்சுக்கிறோம். ஒரு மனிதன் ஒருத்திக்கு ஒருத்தனுங்கிற மாதிரி தான் வாழணும். அப்படி வாழாதவர்கள் வந்து மனைவி இணைவி துணைவின்னு கேட்டவர் என்ன சொல்லுவீங்க? பாரு, மனைவி இணைவி துணைவி இதெல்லாம் அது பரவாயில்ல. இதை காட்டிலும் மோசமா நடந்துகிட்ட ஆட்கள்லாம் இருக்காங்களே, அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்றது? இன்றைக்கு அவங்கள கத்த விட்டு காவல் நிலையம் போக சொல்லி ஐஜியை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்தெல்லாம் எத்தனை பேரு இன்னைக்கு திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவது? யாரு நீங்க தானே? நான் அதெல்லாம் கொடுத்து நான் வந்து அதெல்லாம் நான் யாரு என்னன்னெல்லாம் சொல்ல வேண்டாம். தேர்தல் நேரம் அவங்களுக்கு இல்ல. தேர்தல் நேரத்துல திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்திருக்காங்க இன்னைக்கு? அது மூலம் கேளுங்க. தேர்தல் வாக்குறுதி நாங்க தான் கொடுத்திருக்கோம். என்ன? கச்சத்தீவை மீட்போமா? கச்சத்தீவை நீட் தேர்வை ரத்து செய்வோமா? அது எப்பவுமே நம்ம ஒவ்வொரு தேர்தலும் 40 ஆண்டுகளாக கொடுப்பது யாரு? கச்சத்தீவை கொடுத்தது யாருன்னா பதில் இல்ல. இங்க பாரு, கச்சத்தீவை யாரு கொடுத்தா? இந்திரா காந்தி அம்மா 74ல கொடுத்துச்சு. நாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் 30 கொடுத்தாரா இல்லையா? கச்சத்தீவை கொடுப்பது தீர்மானம் நிறைவேற்ற தெரியாதனமா சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. மாநில சுயாட்சி பேசக்கூடிய ஐயா கருணாநிதி அவர்கள் முடிஞ்சிருந்தா கச்சத்தீவை மீட்டிருக்க முடியுமா? முடியாது. பாரு, ஏன் வாய முடி சும்மா இருந்தாலும் பதவிதான். அதெல்லாம் பதவியாவது புடலங்காயாவது சும்மா இல்ல. இத்தனை ஆண்டுகளாக கச்சத்தீவை உங்களால மீட்க முடியல. மீண்டும் மக்கள்கிட்ட வாக்கு எப்படி கேக்குறீங்க? எங்க அரசை எத்தனை முறை வந்து அவங்க டிஸ்மிஸ் பண்ணாங்கிறது ஊரு. இதே ஐயா கருணாநிதி அவர்கள் இல்ல எமர்ஜென்சில 75ல பண்ணாங்கல்ல. இதே ஐயா கருணாநிதி அவர்கள் சொல்றாரு, எல்லை தாண்டி போனா மீனவர்களை
மீனவர்களையும் சிறைப்பிடிக்க தான் செய்வாங்கன்னு சொன்னவர் ஐயா கருணாநிதி அவர்கள். ஆமா, ஆனா இன்னைக்கு எல்லாம் மீனவருடைய ஏன் நலனுக்காக கச்சத்தீவை கொடுத்தது யாரு? கச்சத்தீவை கொடுத்தனால தானே அவன் இன்னைக்கு எல்லாம் தாண்டி போறான். இல்லன்னா ஏன் போக போறான் மீனவர்கள்? இல்லையா? கச்சத்தீவு இல்ல, விட்டு எல்லாம் வாங்கி அந்த போறதுக்கு என்ன மாநில சம்பந்தம்? வரம்புக்கு உட்பட்டது தானே அந்த விவகாரம். ஏன்னா இப்ப வந்து ஆர்.எஸ். பாரதி அவர்கள் நேற்று தினம் பிரஸ் மீட் கூட வச்சு தெளிவா விளக்குறாரு ம். இது சம்பந்தமா. 10 ஆண்டுகளா நீங்க வந்து பாரதிய ஜனதா வந்து இது அரசியலுக்காக கையில எடுத்திருக்காங்க. இது தாரை வார்த்தது இந்திரா காந்தி. நாங்க மாநில சட்டமன்றத்துல வந்து நாங்க தீர்மானம் நிறைவேற்றணும். மாநிலம் முழுக்க வந்து இதுக்கு எதிராக வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று அது நானே பங்கேற்றேன்னு சொல்லி சரி, அவர் இது சொல்றாரு. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக மத்தியில் ஆட்சி புரிந்தது யாரு? காங்கிரஸ் தானே. காங்கிரஸோட தமிழ்நாட்டுல கூட்டணி இருந்தது யாரு? அந்த அந்த மத்திய அமைச்சரவையில பங்கு பெற்றவர்கள் யாரு? ஏன் அப்போதெல்லாம் கச்சத்தீவை மீட்க முடியும்? ஏன் இப்ப இந்த 10 ஆண்டு காலமா புடுங்காம இன்னைக்கு ஏன் பிரதமர் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏன் நீங்க புடுங்கல? ஏய், இப்ப ஏன் வந்து சொல்லணும் இங்க கச்சத்தீவை நான் மீட் இங்க பண்ண? பாரு. அப்பவே நீங்க புடுங்கிருக்கலாமே. நாங்க புடுங்கல விட்டுடு. இப்ப ஒருத்தர் ஆணிய புடுங்குறாரு வந்து அவர் புடுங்க வேண்டியதானே. இந்த 10 ஆண்டு ஆட்சியில இருக்கும்போது புடுங்கி இருக்கலாம். இன்னைக்கு ஈடியை வச்சு நான் மிரட்டாரு. மீண்டும் சொல்றேன், பாஜகவும் திமுகவும் ஒண்ணு. மத்தியில் பாஜக எப்படி பொய் சொல்லி மக்களிடம் ஏமாற்றி வாக்குகளை பெறுகிறதோ அதே போல மாநிலத்தில் திமுக மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி வாக்கு பெறுது. இதே வந்து கி வீரமணி அவர்களே சொல்லியிருக்காரு, மக்களிடம் பொய் சொல்லிதான் திமுக வாக்கு கேட்குது அப்படின்னு. அவங்களுடைய மூத்தவர், அவர்கள் வழி வந்தவர், திராவிடத்தின் வழி வந்தவர், அவங்க தந்தை என்று பேசக்கூடியவர் கி வீரமணி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. இல்ல உங்களோட தாய் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் கி வீரமணியே உங்களை வந்து இப்படி ஒரு சொல்லியிருக்காரு. நான் தான் சொல்றேனே, மனிதன் வந்து நிலைப்பாடு அற்றவன். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமா தான் பேசுவான். ஐயா, சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும். அதுக்குன்னு நம்ம ஒரு சில மாற்றங்கள் செய்யலாம். ஆனா சந்தர்ப்பவாதம் இருக்கக்கூடாது. ஐயா, நம்ம சந்தர்ப்பவாதம் பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நாங்க வந்து கச்சத்தீவை மீட்டுவதற்காக பல முயற்சிகள் மேற்கொண்டோம். அன்றைக்கு வந்து சைனாவுடைய போர்ஸ் இங்க வந்து இறங்க போகுதுன்னு சொல்லி அன்றைக்கு இருந்த சந்திரிகா பேசின காரணத்தினால நம்ம அதை சரி பரவாயில்லைன்னு சொல்லி சொன்னோம். ஆனா இன்றைக்கு வந்து சைனா, அதுக்கப்புறம் எத்தனையோ பிரதமர். ஐயா, நீங்க சைனா, அமெரிக்கா, ஜப்பான்லாம் அப்புறம் பேசுங்க, இங்க தமிழ்நாட்டு அரசியல பேசுங்க. இன்னைக்கு இப்ப நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் என்ன பண்ண போறீங்க? நம்முடைய மீனவர்கள் சென்றாலே கைது செஞ்சிடுறாங்க, துன்புறுத்துறாங்க. இங்க பாருங்க அண்ணே, அது நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. மீனவர்கள் நம்மளுடைய இந்திய எல்லைக்குள் மீன் பிடித்தால் எவனும் நம்மளை ஒன்றும் டச் பண்ண மாட்டான். அடுத்த நாட்டினுடைய எல்லையில போகும்போதுதான் அவன் வந்து பிடிக்கிறான், புரிஞ்சுக்கோங்க. அதனால அடுத்த நாட்டுக்கு இவங்களுக்கு வந்து நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எல்லாமே இப்ப கருவி கையில கொடுத்துருக்கோம். எல்லை இருக்க எந்த எல்லை வழியும் நம்ம போகலாங்கிறதுக்கு ஒவ்வொரு மீனவர்களுக்கும் ஒவ்வொரு வண்டி இதுல கொடுத்துருக்காங்க. அதனால அதை தாண்டி அவங்க போறதுனாலதான் அந்த பிரச்சனையே உருவாகுது, புரியுதுங்களா? அதையும் வந்து இப்ப நம்ம வந்து மனிதாபிமான அடிப்படையில எல்லாத்தையும் விடுதலை பண்ணணும். பாப்போமே, அவங்க வந்து இப்ப சுட்டு கொண்டுடுறாங்க இலங்கை கடற்படையில. காங்கிரஸ் ஆட்சிக்கும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கும் ஒப்பிடுகையில வந்து கணிசமா குறைஞ்சிருக்கு பாரதிய ஜனதா ஆட்சி. அதாவது துப்பாக்கி சூடு நடத்திட்டு இருந்த காலங்கள் வந்து அப்ப விடுதலை புலிகளுடைய தாக்கம் அதிகமா இருந்த நேரம். அதனால இவங்க விடுதலை புலிகளா இருக்குமோங்கிறதுனால அந்த இராணுவங்கள் அப்ப அந்த காலகட்டங்கள்ல தான் ஷூட்டிங் நடந்துச்சு. எதுக்கப்புறம் இப்ப விடுதலை புலிகள் இல்லைங்கிற காரணத்தினால இப்ப அந்த இது நடக்கிறது இல்லை, அவ்வளவுதான். ஓகே திரு அஞ்சித், இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சியில வந்து விடுதலை புலிகள் அப்ப இருந்துச்சு, அப்போ வந்து இறுதி கட்ட போர் வந்து ரொம்ப பூதாகரமா இருந்ததுனால அப்போ வந்து மீனவர்களை வந்து கட்டுக்குள் கொண்டு வரதுனால அவங்க சுட்டு தள்ளிட்டாங்க. இப்போ அதனால கணிசமா குறைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்றாரு. இல்ல, காங்கிரஸ் ஆட்சியிலையும் மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், படகுகள் சேதப்படுத்தப்பட்டது. பாஜகவினுடைய ஆட்சியிலும் மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், படகுகள் சேதப்படுகிறது. ஒரு படகை சேதப்படுத்தினா அவனுடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன? 6 மாதம் வந்து அவனை சிறையில போடுறாங்க. 6 மாத காலம் அந்த குடும்பத்தினுடைய வருமானம் என்ன? 6 மாத காலம் அவனை விட்டுட்டு அந்த குடும்பத்தவர்கள் என்ன தவிப்பிடுறாங்க? இப்ப நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க இருக்கும், நம்ம ஏதாவது ஒருத்தவங்க எங்கேயாவது காணாம போயிட்டாங்க, இல்ல வந்து காவல்துறை கைது பண்ணிட்டாங்க, ஒரு 3 மாதம் சிறையில் இருக்காங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய வருமானம் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கூறு இருக்குல்ல. அவரை நம்பி குடும்பம் இருக்கு, மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது பண்ணுதா இல்லையா? இந்த திமுக ஆட்சியிலும் பண்ணுதா இல்லையா? திமுக அரசு என்ன நடவடிக்கை இருக்குது இதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. ஆனா நாங்கள் தேர்தல் வந்துட்டா மீனவர்களை பாதுகாப்போம், மீனவர்கள் நலவாரியம் அமைப்போம். மீனவர்கள் வந்து நம்ம கடல்ல நம்ம கடல் பரப்புல வந்து மீன் பிடிக்கும் போது அவன் வந்தானா நம்ம பேசலாம். நம்ம அவனுடைய எல்லையில போய் மீன் பிடிச்சு அவன்கிட்ட போய் ஐயா, இப்ப எல்லை இல்ல, இப்ப எல்லை தாண்டி மீன் பிடிப்பது தவறுங்கிறீங்க. தவறுதான். அப்ப மாநிலம் விட்டு மாநிலம் வந்து ஆட்சி புரிவது சரியா? யார் சொன்னா? யாரு இங்க ஆட்சி புரியுறாங்களா இல்லையா? ஐயா கருணாநிதி அவர்கள் தெலுங்கரா இல்லையா? ஐயா கருணாநிதி அவர்கள் தெலுங்கரா இல்லையா? ஆந்திரா இருக்கு, தெலுங்கானா இருக்கு, அங்க போய் ஆட்சி பண்ணுங்க. நாங்க கிட்டத்தட்ட 4000-5000 ஆண்டுகளா இந்த மண்ணுல பிறந்து வளர்ந்து கடலுக்கு
கடலுக்கு எல்லை வகுத்தது யாரு? இல்ல கடலுக்கு எல்லை வகுத்தது யாரு? இங்க பாரு, கடலுக்கு எல்லை வகுத்தது யாரு? பாரு, அது வந்து சர்வதேச ஒரு கமிட்டி இருக்கு ஐநா சபையில. நீங்க கச்சத்தீவை கொடுத்ததுனால தானே நீங்க மீனவ தாண்டி போறான். மீன் வளம் இல்லன்னு இதுக்கு என்ன லொல்லு? கச்சத்தீவுக்கு அதுக்கு ஐயா முதல்ல வரலாறு படிங்க. கச்சத்தீவு ஏன் கொடுக்கப்பட்டது? கச்சத்தீவுல என்ன கனிம வளங்கள் இருக்கு? நாங்க வரலாறு படிக்க வேண்டிய என்ன வளங்கள் அங்க இருக்கு? எவ்வளவு மீன்கள் அங்க பிடிப்படுது? அங்க பாரு, கச்சத்தீவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. கச்சத்தீவு ஒன்லி அந்த மீன் வலைகளை காய போடலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அதுக்கு தான் அங்க இருக்கே தவிர அந்த அந்த திண்டு அது ஒரு மணல் பரப்பளவு. கச்சத்தீவை சுத்தி பவளப்பாறைகள் அதிகமாக இருக்கு. மீன்கள் அங்க இறை உணவுக்காக வரும். அங்க மீனவர்கள் ஈஸியா மீன் பிடிக்கலாம். அங்க கச்சத்தீவிட்ட எல்லாம் மீன் பிடிக்கிற வேலையே கிடையாது. அது ஏன்னா அது அங்க இதுவும் கம்மி, அதாவது தண்ணீர் கம்மி, அந்த இடம் ஆழம் கம்மி, சரியா? அதனால அங்க எல்லாம் மீன் பிடிக்க இயலாது. ரெண்டாவது இதுல வந்து நம்ம கரையை நோக்கி தான் போகுதே தவிர அது இது இல்ல, ஆழம் இல்ல. அதனால அங்க மீன்கள். சரி, நீட் தேர்வு ரத்து பண்ணுவீங்களா மாட்டீங்களா? நீட்டு கண்டிப்பா 100% எப்படி ரத்து பண்ணுவீங்க? ரத்து பண்ண மாட்டோம். நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு விளக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஐயா. தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் வாங்கிடுவேன். ஆமா ஆமா. இது வந்து சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்துல இத வந்து ஆக்டா பாஸ் பண்ணணும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு வேணும்னு சொல்லி. ஆமா ஆமா. நாளைக்கு பிற மாநிலங்கள் இது ஏற்குமா? பிற மாநிலம் ஏற்கனவே ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நாளைக்கு ஒவ்வொரு மாநிலமும் இந்த மாதிரியான எக்ஸம்ஷன் கேட்டே இருக்கும். இல்ல அதுக்கு ஒவ்வொன்றா போட்டுட்டு இருக்க முடியுமா? சொல்றத கொஞ்சம் கேளியா. அவங்க சட்டத்தையே மாத்துவாங்க. எந்தெந்த மாநிலங்கள் விரும்புதோ அந்த மாநிலங்களுக்கு வந்து விலக்கு கொடுக்கலாம், விரும்பாத மாநிலங்களுக்கு இது நேற்று இருக்கலாம். இப்ப என்னன்னா, தமிழகத்தை தவிர 1-2 மாநிலங்கள் வேணா நீட்டுக்கு வந்து விலக்கு கேட்பாங்களே தவிர இல்ல மாநிலங்கள்லாம் கேட்க மாட்டாங்க. சீமான் அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, வாயில தேனை ஊத்துனா நக்கலாம், காதுல ஊத்துனா என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து காதுல தேனை ஊத்துறவங்க, திமுக காரங்க காதுல தேனை ஊத்துறவங்க, அப்படிதான் பேசுவாங்க. ஆட்சிக்கே வர முடியாத நீங்க எங்களை பார்த்து பேசுற நீங்க எல்லாம் இங்க பாரு, ஆட்சிக்கே வர முடியாதுன்னா மக்கள் வாக்கு செலுத்தினா யாரு வேண்டாம். உங்களால எத்தனை மக்கள்கிட்ட போய் என்னதான் நீ பேசினாலும் பேசுற வார்த்தைகள்ல சும்மா இருக்கப்பா. 3 பேரும் குறைச்சீங்கன்னா நான் என்ன பண்றது? திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்படுது. 52ல பாய்காட் பண்றீங்க, 57ல முதல் முறையா போட்டிடுறீங்க, ஜெயிச்சிங்களா? 62ல ஜெயிச்சிங்களா? 67 தானே ஆட்சி பிடிச்சீங்க. நாங்க தேர்தல்ல நின்ற போதே எம்எல்ஏ வந்தோமா இல்லையா? தேர்தல்ல நின்ற போது எப்ப எம்எல்ஏ வந்தீங்க? நாங்க எப்ப நின்ற? 8 ஆண்டுகள் கழிச்சுதான் நீங்க தேர்தலே ஜெயிக்கிறீங்க. கட்சி ஆரம்பிச்சோம் வேற, அதுவும் கூட்டணி கட்சிகளோடு. இன்னொரு விஷயம் சொல்றேன் நானு, இன்ன வரைக்கும் உங்களால கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்க முடியல. 2006-11 கூட உங்களால மைனாரிட்டி ஆட்சி தான் உங்களால பண்ண முடியும். இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நாங்க வந்து எல்லாத்தையும் அனுசரிச்சு ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறோம். இதுங்க வந்து நான் தான் எல்லாம்னு அந்த 58 இன்ச்சு மார்பு சுற்றளவு உள்ள மனிதரை போல இந்த மனிதரும் நான் தான் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்றாரு பாரு. இதெல்லாம் வந்து ஏட்டு சுரக்கா கறிக்க உதவாது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் எந்த மிகப்பெரிய ஆளுமை இது எம்ஜிஆரோட போச்சு. அவரு கூட கூட்டணி வச்சுதான் பண்ணாரு. ஜெயலலிதாவும் கூட்டணி வச்சுதான் பண்ணாங்க. ஜெயலலிதா தனித்தும் அதைத்தான் அவங்க கூட்டணி வச்சாங்க, கூட்டணி வச்சுதான் ஆட்சி அமைச்சாங்க. தமிழகத்துல கூட்டணி இல்லாத ஆட்சி எப்பயுமே இல்ல. லூசாயா நீ? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 234 தொகுதியிலும் இரட்டை சின்னத்துல போட்டிட்டாங்க. 136 இடங்களை வெற்றி பெற்றாங்க. இங்க பாரு, தூரம் வரை எனக்கு எதிரே இல்லன்னாங்க. இங்க பாரு, அந்த அம்மா கூட்டணி வச்சுதான் அப்ப நின்றாங்க. சும்மா கூட நிச்சாங்க. பாஜக வச்சாரு. எந்த சின்னத்துல நின்றார்? தனி சின்னத்துல நின்றார் அவரு. ரெட்டலை சின்னத்தில் நின்றுக்கலாம். அண்ணன் கருணாஸ் அவர்களும் ரெட்டலை சின்னத்துல தனியரசு நின்றாரு. அவங்களுக்கு வாக்கு சதவீதம் ஏதாவது இம்ப்ரூவ் ஆயிருக்கா கடந்த காலத்துல? இல்ல விசிக, பாமக, காங்கிரஸ் போன்ற பெரிய கட்சிகளோட கூட்டணி இருந்தாங்களா? அவங்க எல்லாமே கூட்டணி தான், கூட்டணி இல்லாம இல்ல. சும்மா சரி, உங்களால தனித்து களமாட முடியுமா முடியாதா? மிக பெரிய கட்சி, வலிமையான கட்சி, 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சி, ஏன் உங்களால தனித்து களமாட முடியல? நீ யாரு சொல்றது? ஏன்னா உங்ககிட்ட கெப்பாசிட்டி இல்லங்க. அதை பாத்துக்கலாம். இப்போ ஐயா சொன்னது போல நீங்க எல்லாம் வந்து ஒரு பிரதிநிதியே கிடையாது, உங்களுக்கு எம்எல்ஏவே கிடையாது, நீங்க எல்லாம் பேசுறீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் கேக்குறாரு. வாக்கு சதவீதம் தான் உயர்ந்துட்டு இருக்கு அவருக்கு. வாக்கும் அவருக்கு வந்து விரிவடையணும். இளைஞர்கள் மட்டத்துல மட்டும்தான் அவர் சுருங்கி அப்படிலாம் இல்ல. குறிப்பா ஒரு விஷயத்த நம்ம
குறிப்பா நம்ம ஒரு விஷயத்த குறிப்பிட்டு பேசணும். என்னன்னா 60 ஆண்டுகளுக்கு மேலாக இங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் இரட்டை இலை உதயசூரியன் இந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்களா இல்லையா? புதிய சின்னத்தை ஒருத்தர் கொண்டு வந்து தேர்தலுக்கும் 10 நாளைக்கு முன்பாக ஒரு சின்னம் கிடைக்குது. அந்த சின்னத்தை வைத்து 31 லட்சம் வாக்குகளை 2021 சட்டமன்ற தேர்தலில் வாங்கினாங்களா இல்லையா? பணத்திற்கு எங்கேயும் அவங்க பணம் கொடுப்பதில்லை, ஓட்டுக்கு காசு கொடுப்பதில்லை, குவார்டர் கொடுப்பதில்லை, பிரியாணி கொடுப்பதில்லை. அப்படி இருந்த 31 லட்சம் பேர் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்காங்களா இல்லையா? அப்ப இவிஎம் மிஷின் இங்க இல்ல, வாக்குச்சீட்டுல தான் இங்க வாக்கு செலுத்தணும். ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு சின்னங்களை கொடுக்கணும். இல்லைன்னா என்ன அடிப்படையா நம்ம கொடுக்கணும்? இப்ப வெளிநாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவிலே பாத்தீங்கன்னா தேர்தலில் எப்படி நடக்குது? இவிஎம்ல நடக்குதா, வாக்குச்சீட்டு முறைப்படி நடக்குதுன்னா வாக்குச்சீட்டு முறைப்படி தான் நடக்குது. அது நீங்க ஒவ்வொரு மாநில தேர்தலையும் நீங்க கொண்டு வாங்க, இந்தியா முழுக்க நீங்க கொண்டு வாங்க. அப்ப ஒரு மாறுதல் நடக்குமா இல்லையா? காலம் முழுக்க ஒரு மனிதனுடைய மனநிலையில ரெட்டலை உதயசூரியன் இதை தவிர்த்து வேற என்ன இருக்கு? உதயசூரியன் சின்னத்துல நீங்க எடப்பாடி போய் நின்றாலும் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறவங்க ஓட்டு போடுவான். இரட்டையில ஐயா ஸ்டாலின் அவர்களை போய் நின்றாலும் ஓட்டு போடுறவங்க ஓட்டு போடுவாங்க. இது நடக்குமா நடக்காதா? அப்ப மக்களுடைய மனநிலை என்னன்னா, இங்க ஓட்டு தான் இங்க இருக்கு. அப்ப இங்க எண்ணம் இங்க முக்கியம் இல்ல. அதை மாத்தினவர் திரு சீமான் அவர்கள். இன்னொரு விஷயத்த நம்ம குறிப்பிட்டு இங்க பேசணும். வன்னியர்களே எனக்கு வாக்கு செலுத்துங்க, பறையர்களே எனக்கு வாக்கு செலுத்துங்க, தேவர்களே எனக்கு வாக்கு செலுத்துங்க, கிறிஸ்தவர்களே எனக்கு வாக்கு செலுத்துங்க, இஸ்லாமியர்களே எனக்கு வாக்கு செலுத்துங்கிற காலங்கள் போய் தமிழர்களே எனக்கு வாக்கு செலுத்துங்கிற காலம் இன்னைக்கு வந்திருக்கா இல்லையா? இதுதான் ஒரு மாற்றத்திற்கான புரட்சி. அந்த புரட்சியை திரு சீமான் அவர்கள் தொடங்கியிருக்காரா இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாத, மதம் பார்த்து எனக்கு ஓட்டு போடாத, நீ தமிழனா எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்றாரா இல்லையா? இதே விஷயத்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசுவாரா? தேவர் எனக்கு ஓட்டு போடாதீங்க, பறையர் எனக்கு ஓட்டு போடாதீங்க, வன்னியர் எனக்கு ஓட்டு போடாதீங்க சொல்லுவாரா? அந்த தெம்பும் திராணியும் அந்த தெம்பும் திராணியும் ஸ்டாலின் அவர்கள் இருக்கா? ஓட்டு போடாத கிறிஸ்தவ முஸ்லீம் எல்லாம் சாத்தானின் பிள்ளைன்றாரு. அவர் சாத்தானின் பிள்ளைன்னு ஏன் சொன்னாரு? தவறு செய்யக்கூடியவர்களுடைய வழி நிற்பவர்களை சாத்தானினுடைய நண்பர்கள் அப்படின்னு வருவாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், சீமான் அவர்கள் இது வரைக்கும் என்ன ஊழல் செஞ்சிருக்காரு? ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, ஊழல் செஞ்சிருக்காரா? செய்யல. ஒரு முறை வாய்ப்பு தாருங்க கேக்குறாரு. இல்ல நான் கேக்குறேன், மனசாட்சி எப்படி நான் கேக்குறேன், மனசாட்சி எப்படி நான் கேக்குறேன். நீங்க ஒரு இஸ்லாமியர் தானே? திமுக ஊழல் செஞ்சிருக்கா இல்லையா? மனசாட்சி படி அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்றேன். திமுக ஊழல் செஞ்சிருக்கா இல்லையா? சீமான் அவர் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு பறையர்கள் ஓட்டு போடுங்க, வன்னியர்கள் ஓட்டு போடுங்க, அவங்க ஓட்டு போடுங்க, இவங்க ஓட்டு நாடார் ஓட்டு போடுங்க கேட்கல. அவரு தமிழர்களா எல்லாரும் ஒன்றிணைவோம், எல்லாரும் ஓட்டு அப்படிதான் சொல்றாரு. அவர் ஒரு வார்த்தை அந்த மேடையில எனக்கு ஓட்டு போடாத தமிழர்கள் சாத்தானின் பிள்ளை என்று சொல்லியிருந்தால் நான் அதை வரவேற்று இருப்பேன். அவர் ஓட்டு போடாத ஒரு நிமிஷம், ஓட்டு போடாத பிள்ளைகள் தமிழர்கள் அவருக்கு சொல்லவே இல்லையா? ஓட்டு போடாத தமிழர், எனக்கு ஓட்டு போடாத தமிழர்கள் சாத்தானின் பிள்ளை. நான் திரும்பவும் கேட்கிறேன், கொலை பண்றவன், கொள்ளை அடிக்கிறவன், ஊழல் பண்றவன் கூட ஒரு இஸ்லாமியர் போய் துணை நின்றா அவன் நல்லவனா சாத்தானி நண்பனா? நண்பன் தானே. அவர் சாத்தானி நண்பன் பதிலா சாத்தானின் பிள்ளைகள் ஒரு வார்த்தையை தவறா சொல்லிட்டாரு. அது சொன்ன விஷயத்துல நான் சொல்றேன், ரெண்டு சமூகம் இல்ல. சரி நான் கேக்குறேன், யாரு சிறுபான்மை, யாரு இங்க சிறுபான்மை, சிறுபான்மை இங்க யாரு? அது மாதிரி சொல்லுங்க. சரி, சிறுபான்மை இங்க யாரு? சிறுபான்மைன்னு சொல்லாத, நாங்க எல்லாம் பெரும்பான்மை, கிறிஸ்தவ இஸ்லாமிய பெரும்பான்மை, நாங்க எல்லாம் தமிழர்ன்றாரு. அந்த மேடையிலேயே அவர்கள் பொதுப்படையா தமிழர்கள் யாரெல்லாம் இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு ஓட்டு போடுறீங்களோ திரு சீமான் அவர்கள் திரும்ப சொல்றேன். அதே திரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, எனக்கு வாக்கு செலுத்தாத ஒவ்வொருத்தவங்க அயோக்கிய பையன் சொல்லியிருக்காரு. நான் காட்டட்டுமா? நான் கேட்கறது ரெண்டு சமூகமும் நான் கேட்கிறேன். இஸ்லாத்துல கொலைக்கு அனுமதி இருக்கா? இல்ல. கலாச்சாரம் கட்சத்துக்கு அனுமதி இருக்கா? ஊழல் பண்றதுக்கு அனுமதி இருக்கா? பொய் சொல்றதுக்கு அனுமதி இருக்கா? நான் கேக்குது கேளுங்க, அனுமதி இருக்கா? நான் கேக்குது இஸ்லாத்துல எல்லா மதத்திலும் அனுமதி இருக்கா? நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க. எல்லா மதத்திலயும் அனுமதி இருக்கா? நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க. அதுக்கு மேல பேச அவ்வளவுதான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தீமையின் பக்கம் நிக்காதீங்க, நின்றா சாத்தானின் நண்பன்னு குர்ஆன்ல சொல்லப்படுதா இல்லையா? பைபிள்ல சொல்லப்படுதா இல்லையா? அது அவர் சாத்தானின் பிள்ளைகள் சொல்லிட்டாரு. இது ஒரு தவறா? இல்ல. இதே ஐயா கருணாநிதி அவர்கள் இந்தியாவுல 37 மாநிலங்கள் இருக்கு. இந்த 37 மாநிலத்துல இந்தியாவுல சட்டசபையில ஐயா கருணாநிதி அவர்கள் பண்றாரு, இஸ்லாமிய மத தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள ஊடுருவிட்டாங்க சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க. சொன்னாரா இல்லையா? குறிப்பு இருக்கா இல்லையா? நான் கேட்கறது போய் சொல்லுங்க. சொன்னாரா இல்லையா? இஸ்லாமிய மத தீவிரவாதி சொன்னாரா இல்லையா? அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்ப இஸ்லாமியர்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? இஸ்லாமியர்கள் இங்க தீவிரவாதின்னு சட்டமன்றத்துல பேசின ஐயா கருணாநிதி அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்துறாங்கன்னா அப்ப அவங்க யாரை ஏற்கிறாங்க? நான் இன்னொன்னு சொல்லி முடிச்சிடறேன். நான் திரும்பவும் கேட்கிறேன், நீ இஸ்லாமியர் தானே? அல்லாஹ்வுக்கு பயப்படுறீங்களா? திமுக ஊழல் செஞ்சதா இல்லையா? செஞ்சிருக்கா இல்லையா? நான் கேட்கறது போய் சொல்லுங்க. சொல்லுங்க. திமுக ஊழல் செஞ்சிருக்கா? திமுக ஊழல் செஞ்சிருக்கா இல்லையா? பதில சொல்லுங்க. திமுக ஊழல் செஞ்சிருக்கா இல்லையா? நான் திரும்ப ஒரு நிமிஷம் நான் திரும்பவும் கேக்குறேன், திமுக ஊழல் செஞ்சிருக்கா இல்லையா? நான் கேட்கறதுக்கு பதில் சட்டப்படி பார்த்தோம்னா இல்ல.
சட்டப்படி பார்த்தா இல்லையா? அப்படி இல்லாம தான் வந்து ஜெகத் ரட்சகன் வந்து 1000 கோடி ரூபாய் பணத்தை வச்சாரா? அதுக்கு உண்டான மத்திய அரசு இருக்கு. நான் கேக்குது பதில் சொல்லுங்க. நான் கேக்குது பதில். அதனாலதான் 2G வழக்குல ராசாவும் கனிமொழியும் கைது பண்ணாங்களா? சர்க்காரிய ஊழல் கமிஷன் என்ன சொன்னிச்சு? சர்க்காரிய கமிஷன் என்னன்னு தெரியுமா? சர்க்காரிய கமிஷன் என்ன? சர்க்காரிய கமிஷன் என்ன சொன்னிச்சு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சர்க்காரிய கமிஷன் என்ன சொன்னிச்சு? விஞ்ஞான ரீதியில ஊழல் பண்ணிருக்கான்னு சொல்லிச்சா இல்லையா? 3000 கோடி ரூபாய்க்கு வச்சிருந்த சக்கரை மூட்டையை வந்து எறும்பு தின்றுச்சு, சாக்கரை வந்து கரையா தின்றுச்சுன்னு சொன்னாரா இல்லையா? நீங்க மனசாட்சிப்படி நான் உங்கள்கிட்ட கேக்குறேன். நீங்க ஊடகவியலாளர்கள் விட்டுருங்க. நீங்க ஒரு இஸ்லாமியரா? நான் கேக்குறேன், இஸ்லாமியர்களுக்கு திமுக நல்லது செஞ்சிருக்கா இல்லையா? அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. என்ன நல்லது செஞ்சிருக்கு நீங்க லிஸ்ட் போடுங்க, நான் சொல்றேன். 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? முன்னாடி ஆட்சிக்கு எப்ப வந்தாங்க திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாங்க? 2006-11 இருந்தாங்க. 67 வந்தாங்களா? ஏன் 67 கொடுக்கல? 71 திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்களா? ஏன் கொடுக்கல? திரும்ப 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்களா? அதற்கு பின்பாக வந்தாங்களா? 2001 ஆட்சிக்கு வந்தாங்களா? ஏன் கொடுக்கல 3.5 விழுக்காடு? 2006 சட்டமன்றத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பட்டியல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்துக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க. அதுல என்ன எழுதுறாங்கன்னா, 3.5 விழுக்காடுகள் வந்து இஸ்லாமியர்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்துல கடிதம் எழுதுறாங்க. அதற்கு பின்பாக தான் ஐயா கருணாநிதி அவர்கள் 3.5 விழுக்காடை வந்து சட்டம் ஆக்கினாரு. ஏன் இதுக்கு முன்பாக ஆக்கல? சரி, நான் கேட்கிறேன், இப்ப இஸ்லாமியர்களுக்கு எத்தனை தொகுதியில் நீங்க இடம் கொடுத்துருக்கீங்க? 21 இடங்களை தனிச்சிருக்கீங்க. என்ன பிரதிநிதித்தை கேட்பீங்க? இல்ல நீங்க சொல்லுங்க, என்ன இடம் கொடுத்திருக்காங்க 21 சீட்ல? இன்னொன்னு கேட்கிறேன், அதிமுக ஊழல் செஞ்சிருக்கா இல்லையா? செஞ்சிருக்காங்களா இல்லையா? காங்கிரஸ் ஊழல் செஞ்சிருக்கா இல்லையா? பாஜக ஊழல் செஞ்சிருக்கா இல்லையா? அப்புறம் ஊழல் செஞ்ச கட்சிகளோட நீங்க துணை நின்றுட்டு ஒரு சீட்டுக்கு 2 சீட்டு நீங்க போறீங்க. நான் திரும்பவும் கேட்கிறேன், இன்னைக்கு இஸ்லாமியருடைய வாக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு? எத்தனை சதவீதம் இருக்கு? 13% மேல இஸ்லாமியருடைய ஒட்டுமொத்த வாக்குகள் இருக்கா இல்லையா? இந்த 13% வாக்குகளை திமுக குறைஞ்சது 10% வாக்குகளை பெறுதா இல்லையா? எத்தனை இஸ்லாமியர்களுக்கு நீங்க வந்து சட்டமன்றத்தில் இடம் கொடுக்குறீங்க, பாராளுமன்றத்தில் இடம் கொடுக்குறீங்க? அமைச்சரவையில் எத்தனை பேருக்கு இடம் கொடுத்துருக்கீங்க? ஓகே, திரு காமாட்சி, நிறைவான பார்வை. இஸ்லாமியர்கள் வந்து கணிசமா இருக்காங்க. அவங்களோட வாக்குகளை வந்து இலவசமா நீங்க அறுவடை செய்வீங்க. தவிர அவங்களுக்கு உண்டான பிரதிநிதியோ அவங்களுக்கு உண்டான சமூக நீதியோ நீங்க வந்து நிலையாட்டப்படல. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளும் வந்து திராவிட ஆட்சிகள் தான் அங்க நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. நிறைவான பார்வை. இல்ல முஸ்லிம்ஸுடைய ரெப்ரசன்டேட்டிவா எங்கள்கிட்ட அங்கம் வைக்கிறாங்க. அதனால அங்கம் வைக்கிறதுனால அவங்களுக்கு யாரு அங்கம் வைக்கிறா? யாரு அங்கம் வைக்கிறா? இல்ல, இப்போ உதாரணத்துக்கு சொன்னாரு, இப்ப 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறிவிச்சாங்க. அந்த அறிவிப்புல வந்து சிறுபான்மையினர் குறிப்பா இஸ்லாமியர்கள் இல்ல. சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எத்தனை ஜாதி இருக்கு? இஸ்லாமியர் மட்டும் எடுக்காதீங்க, கிறிஸ்தவர் மட்டும் எடுக்காதீங்க. எத்தனை ஜாதி இருக்கு? ஒரு ஜாதிக்கு 1-2 தொகுதிகள் தான் கொடுக்க முடியும். மொத்தம் இருக்கிறத 21ல எத்தனை கொடுக்க முடியும்? ரொட்டேஷன்ல கொடுத்ததுதான். இப்ப நாங்க கூட்டணியில கண்டினியூவா கொடுத்துட்டே இருக்கோம்ல. கூட்டணியில கண்டினியூவா 1-2 இங்க பாரு, எங்க கட்சியில இருக்க இஸ்லாமியருக்கும் ஒட்டுமொத்த இஸ்லாமியருடைய ரெப்ரசன்டேட்டிவா எங்கள்கிட்ட இருக்கவங்களுக்கு தான் நாங்க சீட்டு ஒதுக்கிட்டு இருக்கோம். நாங்க சீட்டு இப்ப எப்பயும் எங்கள்கிட்ட 1-2 எம்பி இருந்துகிட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சட்டமன்றத்திலயும் உறுப்பினர் இருக்காங்க. இவங்க வந்து வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு இவரு வந்து பேசுறாரு, சத்தமா பேசுறதுனால ஏதோ நடந்து நினைக்கிறாரு. இங்க பாரு, இந்த நாடு நாசமா போகணும்னா மேற்படி ஆள் வந்தாருன்னா இந்த நாடு ஒரே நாளையில நாசமா போயிடும். ஓகே, உங்க இருவரோட கருத்தை பத்தி ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நேயர்களுக்கு மீது நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் குக்கூ செய்திகளுடன்.